மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ராஜஸ்தானில் நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். ஆயுள் காப்பீடு தொகைக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிப்பது தொடர்பாக முடிவெட்டப்படவில்லை என தகவல். பேக் செய்யாமல் விற்கப்படும் பாப்கார்னுக்கு 5% ஜிஎஸ்டியும், கவரில் அடைக்கப்பட்டிருந்தால் 12% ஜிஎஸ்டியும் விதிக்க பரிந்துரை. இனிப்பு சுவையுடன் கூடிய கேரமல் பாப்கார்னுக்கு 18% ஜிஎஸ்டி விதிக்கவும் கூட்டத்தில் நடவடிக்கை. நிறுவனங்கள் மூலம் விற்கப்படும் பழைய கார்களுக்கான ஜிஎஸ்டி வரியை 12%லிருந்து 18% உயர்த்தவும் பரிந்துரை. மறுவிற்பனை செய்யப்படும் மின்சார கார்களுக்கும் வரி உயர்வு பொருந்தும் என தகவல். குவைத்தில் பிரதமர் மோடிக்கு இந்திய சமூகத்தினர் உற்சாக வரவேற்பு. இந்திய தேசிய கொடிகளை தாங்கி நின்ற மக்கள் மோடி மோடி என வாழ்த்தி முழக்கம். குவைத்தில் பிரதமர் மோடியை வரவேற்ற இசைக்கலைஞர்கள். இந்திய பாரம்பரிய நடனங்களை கைத்தட்டி ரசித்த பிரதமர். பெங்களூரு அடுத்த நிலமங்களாவில் எதிரே வந்த லாரி மீது மோதி பக்கவாட்டில் சென்ற கார் மீது கவிழ்ந்த கண்டெய்னர் லாரி. காரில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழந்த பரிதாபம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் திரண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள். இருமுடியுடன் 18 படிகளில் ஏறி சுவாமி தரிசனம். சபரிமலையில் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜை நாட்களில் பக்தர்களுக்கு புதிய கட்டுப்பாடு. டிசம்பர் 25, 26, ஜனவரி 12, 14 தேதிகளில் தலா 50,000 பக்தர்களுக்கு மட்டுமே ஆன்லைனில் முன்பதிவு செய்ய அனுமதி. வார்டு மறுவரையறை மற்றும் இடஒதுக்கீடு நடைமுறைகள் முடிந்த பிறகுதான் உள்ளாட்சி தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதி. கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டு தொடர் விடுமுறையால் விமான டிக்கெட் கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு. 4,796 ரூபாயாக இருக்கும் சென்னை தூத்துக்குடி கட்டணம் 14,281 ரூபாயாக அதிகரிப்பு என தகவல். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் குரலாக திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பிரச்சினைகளை சுட்டிக்காட்டியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு தரவில்லை என்றால் உரிய நேரத்தில் மக்கள் மீண்டும் பதிலடி கொடுப்பார்கள் என்றும் எச்சரிக்கை. நீதிமன்றத்திற்கு வெளியில் நடந்த கொலை சம்பவத்திற்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? நெல்லை மாயாண்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்த கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதில். நீதிமன்ற வளாகத்தில் நடக்கூடிய சம்பவம் வெளியே நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே சார், நீதிமன்ற வளாகம்னா என்ன? அது இதுவா? அது வெளியே நடந்திருக்கு. அது வெளியே நடக்கிற சம்பவத்துக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்? உடனடியா கண்டுபிடிச்சிருக்கோம், அதை பாராட்டணும். ஆனா பாராட்டுறதுக்கு மனம் இல்லாமல் இங்க சட்ட ஒழுங்கு சரிகளை கட்டிவிட்டது என்று தொடர்ந்து அதே மாதிரி பல்லவியை பாடிக்கொண்டிருக்கின்ற பாட்டு இதைத்தான் நான் கேட்கிறதை தவிர எங்களை பாராட்டுவதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை. ரகுபதி சட்டத்துறை அமைச்சரா அல்லது திமுகவின் பேட்டை ரவுடியா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. பாஜகவினர் அனைவரும் ஆயுதங்கள் வைத்திருப்பார்கள் என ரகுபதி பேசியதற்கு அண்ணாமலை பதிலடி. ஏன்னா இந்த பொன் வார்த்தைகள்லாம் ஒரு சட்டத்துறை அமைச்சர் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து வெட்டிடுவாங்க. இதெல்லாம் ஒரு பொறுப்பான ஒரு அமைச்சர் பேசுவாங்களா? ஒரு பேட்டர் ரவுடி தான் பேசுவாங்க. இப்ப வருவாங்க ரவுடி, இப்ப வந்து உன்னை வெட்டுவாங்க என்னை வெட்டுவாங்க. இது பேட்டர் ரவுடி பேசுறது. ஒரு பொறுப்பான பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இதெல்லாம் பேசக்கூடாதுங்கன்னா. ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே ஆயுதம் வச்சிருப்பாங்க. எந்த பாரதிய ஜனதா கட்சி எந்த ஆயுதத்தை வச்சு என்ன பண்ணாங்க? மதுரைக்கு மெட்ரோ ரயில் சேவை திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் உள்ளன. நேரில் ஆய்வு செய்த மெட்ரோ தொழில்நுட்ப குழு அதிகாரிகள் அறிவிப்பு. ஜனவரி 1ஆம் தேதி முதல் பயண நேரம் 30 நிமிடங்கள் வரை குறையும் வகையில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலின் புறப்படும் நேரம் மாற்றம். சென்னை மற்றும் நெல்லையிலிருந்து இரவு 8:40 மணிக்கு புறப்படும் என அறிவிப்பு.
தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே 45 வயது நபரின் தலையை துண்டித்து கொடூர கொலை. மீன் பாசை குத்தகைக்கு எடுத்து நடத்தி வந்தவரை கொலை செய்த நபர்களுக்கு போலீசார் வலை. வேலூர் மாவட்டம் துருவம் சுற்று வட்டாரங்களில் சிறுத்தை நடமாட்டம் குறித்து வனத்துறையினர் தீவிரமாக கண்காணிப்பதாக மாவட்ட ஆட்சியர் தகவல். இரவு நேரத்தில் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் வெளிப்புறங்களில் விளக்குகளை எரியவிட வேண்டாம் எனவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். வேலூர் கேவிக்குப்பம் அருகே இளம் பெண்ணை தாக்கிக் கொன்ற சிறுத்தை தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகம். வனப்பகுதிக்குள் கேமராக்களை பொருத்தி கண்காணிக்க அதிகாரிகள் நடவடிக்கை. சென்னையை விட்டு நகர்ந்து சென்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து 490 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வரும் 27ஆம் தேதி வரை மாநிலத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. வரவேண்டாம் என போலீசார் கூறியதை மதிக்காமல் அல்லு அர்ஜுன் தியேட்டருக்கு சென்றதே கூட்ட நெரிசல் ஏற்பட காரணம். பெண் உயிரிழந்தது தெரிந்தும் புஷ்பா 2 படத்தை முழுவதுமாக பார்த்த பிறகே அல்லு அர்ஜுன் புறப்பட்டதாகவும் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சட்டப்பேரவையில் குற்றச்சாட்டு. வீட்டின் முன்பு செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த செய்தியாளர்கள் மீது மைக்கை வைத்து தாக்குதல். நடிகர் மோகன் பாபுவுக்கு முன்ஜாமீன் வழங்க தெலங்கானா உயர்நீதிமன்றம் மறுப்பு. சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு லேசான மழை பெய்ய வாய்ப்பு. பெருநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். மனைவி ஆர்த்தியிடம் இருந்து விவாகரத்து கோரி நடிகர் ஜெயம் ரவி குடும்ப நல நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு. சமரச தீர்வு மையத்தில் மத்தியஸ்தர் முன்னிலையில் இருவரும் பேச்சுவார்த்தை. பாகிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அவுட்டான விரக்தியில் ஸ்டம்பை எட்டி உதைத்த தென்னாப்பிரிக்க வீரர் கிளாசன். போட்டி விதிகளை மீறியதால் ஆட்ட ஊதியத்தில் 15% அபராதம் விதித்தது ஐசிசி. முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராபின் உத்தப்பாவுக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிப்பு. தான் இயக்குநராக உள்ள நிறுவனத்தில் ஊழியர்களின் PF கணக்கில் 23 லட்சம் ரூபாயை டெபாசிட் செய்யாமல் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் விரைவில் நம்பிக்கையில்லா தீர்மானம். 25 எம்பிக்களை கொண்டுள்ள நியூ டெமோக்ராட்டிக் கட்சி அறிவிப்பு. ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் மார்க்கெட்டில் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது BMW காரை கொண்டு மோதிய சவுதி டாக்டர். 2 பேர் பலி, 60க்கும் மேற்பட்டவர்கள் காயம். மூடுபனி, கனமழை போன்ற சவாலான சூழலிலும் ரயிலை பாதுகாப்பாக இயக்க உதவும் கவாச் தொழில்நுட்பம். 130 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ரயிலுக்கு உள்ளேயே சிக்னலை காணும் வசதி இருக்கும் வீடியோவை வெளியிட்ட அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். ராஜஸ்தானில் கட்டுப்பாட்டை இழந்து சுவர் மீது மோதி நெருப்பு கக்கியபடி 8 முறை பல்டி அடித்த கார். விபத்தில் சிக்கியும் காரில் இருந்த யாருக்கும் எந்த காயமும் ஏற்படாத அதிசயம்.